शेषार्यवंशकलशोदरिभूरणचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनक भीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं विधिष्टनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातिन्तपोनिधिं। कृष्णं कमलपत्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्। श्रीमद्भागवतं कृष्णचरित्रे 9வது அத்தியாயம் 9வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். சூரிய வம்ச விவரணம் பண்ணிருக்க. இந்த 8 அத்தியாயத்துக்குள்ள 40 ராஜாக்களை பார்த்தாச்சு சூரிய வம்சத்தாலே. இன்னைக்கு 41ல இருந்து ஒரு 19 பேர் 60 மட்டும் ராஜாக்களை கதை பார்க்கிறோம். 2-3 பேர் தான் பிரதானமாக சொல்றோம். மிச்சம் அவன் பிள்ளை அவன் பிள்ளை அவன் பிள்ளைன்னு போயிடும். ஸோ இப்ப என்ன பண்ணிருக்கான், சூரிய வம்ச ராஜாக்களுடைய கதை. சூரிய வம்சத்துக்குள்ளே ஹரிச்சந்திரன் வரையிலும் 33 பேர் அது ஆயிடுது. இந்த கதையே ஆயிடுது. அதார்த்தம் ஹரிச்சந்திர பிள்ளை, ரோஹிதன், ஹரித்தன், சம்பா, சுதேவன், விஜயன், பருக்கன், விருக்கன், பாகுக்கன். இது ஒரு 10 பேர். சரி, இவ்வாறுதான் நேற்றைய தினம் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, சகர சக்கரவர்த்தி கதை அதன் நேரம் பண்ணா அது கண்டினியூஷன்னா, அந்த சகர யஜ்யத்துக்குள்ள பரம்பரிச்ச அவனுடைய விஷயங்களுக்கு வழிகாட்டுறவன் 5வது ராஜா. இன்னையிலிருந்து சகரன், அசமஞ்சசன், அம்சுமந்தம், திலீபம், பகீரதன் 5 பேர் 5 ஜெனரேஷன்ஸ் தபஸ் பண்ணி கங்கையை கொண்டு வந்து 60 பேருக்கும் பாத்தாலோகத்துல அந்த கங்கையை விட்டு எல்லாரும் சொர்க்கலோகம் மேல போறது பண்ணினான். கங்காவதரம் பகீரதனை கங்கை. இன்னைக்கு கதை அதை பகீரதுக்கு பகீரதுடைய கங்காவதரணத்தை அது சொல்லி, அதாவது இன்னும் 14 பேர் ராஜாக்கள். யாரு? சூரிய வம்சத்வா 19 ராஜாக்களை இன்னைக்கு கவர் பண்ணோம். யாரு? சகரன், அசமஞ்சன், அம்சுமந்தம், திலீபம், பகீரதன். இத்தனை பேரும் தபஸ் பண்ணி கங்கையை கொண்டு வந்து 5 ஜெனரேஷன் தபஸ் பண்ணி வந்தது. பகீரத பிரயத்னம் பண்ண 4 பேர் ராஜா பண்ணின பிரயத்னத்தை பகீரதனம் பண்ணி அது மதுரத்தில் இடைஞ்சல் வந்து இதெல்லாம் வருது இன்னை பாசுறது இன்ன கதையில. சரி, அவரான பிறகு ஸ்ருதனார்த்தம் நாபன்னார்த்து சிந்துத்துவன், அப்புறம் அயுத்தாயு, அப்புறம் ரித்துபனன், அப்புறம் சர்வகாமன், அப்புறம் சுதாசன், அப்புறம் சௌதாசன், அப்புறம் அஷ்மகன், மூலக்கன், தசரதன், தைலவிரம், விஸ்வவாகம், கட்வாங்கம். இத்தனை பேர் ராஜா கதை. எல்லாம் ஒரு அவன் பையன் சொல்லி முடிச்சு 2-3 தான் கதை இருக்கு. பகீரத கங்காவதரணத்தை அனுபவிக்க போகிறோம். சகர சக்கரவர்த்தி நம்ம ஆரம்பிச்சு அவரை யஜ்யம் கம்ப்ளீட் பண்றதுக்கு அம்சுமந்தன் அசமஞ்சசன் அனுபவிச்சு, அவங்க கையில் யாரு அசுமந்தன் அனுப்பிச்சு
அவன் கொண்டு வந்து எல்லாம் முடிச்சு அப்ப திலீப சக்கரவர்த்தி அவன் குமாரன் தபஸ் பண்ணி அப்புறம் பகீரதன் தபஸ் பண்ணி கங்கையை கொண்டு வந்தான். இது சாராம்சம். இப்ப உள்ள போகலாம். உள்ள என்ன சொல்றார்? நம்ம சுகவாச்சா சுகபிரம்மம் பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லுகிறார். என்ன? அம்சுமாம்ஸ்ட தபஸ்தேபே கங்கா நேர காமியா. இவன் யாரடா அம்சுமான் அப்படின்னா அசமஞ்சசுடைய பத்திரம். அசமஞ்சசன் சகருடைய பத்திரம். சகருக்கு இன்னொரு பாரியையில் 60,000 பசங்கள் எல்லாரும் போய் அவன் விஸ்வயாகம் பண்ணிச்ச கபிதரை பார்த்து அவர் திருடந்தன்னு சொல்லி அவர் பஸ்மனுடா இருந்தா அப்புறம் பார்த்தே பஸ்மாயிடுறார். அவளை காப்பாத்துறதுக்காக அசமஞ்சசம் போய் அம்சமந்தன் போய் அசமஞ்சச பிள்ளை அம்சமந்தன் அவன் நமஸ்காரம் பண்ணி அந்த குதிரையை கொடுத்துட்டு வந்து யாகத்தை கம்ப்ளீட் பண்ணி சக்கரவர்த்தி யாகத்தை ரொம்ப நாள் ஆண்டான் சகர சக்கரவர்த்தி. சரி, அஞ்சுமந்தனுடைய பிள்ளை திலீபன், திலீபனுடைய பிள்ளை பகீரதன் கதை. திலீபஸ்தத் சுதஸ்தத்து அசக்த காலமேவான் பகீரதஸ்ய புத்திரஸ்தேபே சுமகத்தபா. 30,000 வருஷம் ஆண்டு. யாரு? திலீப சக்கரவர்த்தி. சரி, அப்புறம் பகீரதன் அவன் பிள்ளை பகீரதஸ்த புத்திரா தே பேச சுமகத்தப. அவனும் பெரிய தபஸ் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிடான். இதுக்கு கங்கையை கொண்டு வரத்துக்காக. தரிசையா மாசம் தேவி பிரசன்னா வரதாஸ்மித்தே. அந்த கங்கை மாதாவானவள் பகீரதருக்கு நான் பிரத்யக்ஷனானேன் என்று சொல்ற. இத்தியுக்த ஸ்வயம் அபிப்பிராயம் சிசம்சாபனதேந்திரபகா கோபி தாரிதாவேகம் பதந்தியாமே மஹீதலே. நான் என்ன வந்துடுறேன், நான் மேல விழிச்சு என்னை யார் தடுக்கிறா, யாரு தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு தன்னுடைய பௌருஷத்தை சொல்றாள். அந்யதா பூதலம் பித்வா திரவஜாசியேதசாதலம். இல்ல அந்த பூமியை புலந்து ரசாதலத்துக்கு போயிடுவேன். இருக்கிறவருக்கு தான் ரசாதலத்தில் தான் இவ போயிருக்கிறது. இவ முத்தா தந்தைகள். கிஞ்சாகன்ன புவம் யாசியே நயாமையா அமிர்தம் ஸ்வர்க்கம். எதுக்கு என்ன, இந்த பூமியில வரத்துக்கு எனக்கு அருவிருப்பு. ஏன்னு என்னோட குளிச்சு எல்லாம் பாவம் எல்லாம் போக்கிக் கொள்றான். அப்ப பாவம் எல்லாம் நான் சுமக்கணும். என்ன கதை, பூமியில் வேண்டே வேண்டாம், நேர பாதாளத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். மிருஜாமி தரகம் குத்ரா ராஜம்ஸ்தத்திரு விசிந்தியதாம். அவ என்னென்ற ஸ்நானம் பண்ணி போன பாவம் எல்லாம் நான் எப்படி சுமக்கட்டும்? பகீரதவாச்சா. பகீரதன் சொல்றான், அம்மா தாயே, சாதவோ ஞாசன சாந்தா பிரம்மிஷ்டா லோகபாவனாகா அரந்தியகம் தே அங்க சங்காத் தேஷ்வாஸ்தே அஜபிக்தரி. சாதுக்கள், அடைக்கலம் புகுந்தவர்கள், சாந்தரானவர்கள், பிரம்மிஷ்டர்கள், லோகபாவனர்கள் அகம் ஹரந்தி பாவத்தை போக்கெடுத்துக் கொள்ளுகிறார். தே அங்கசங்காத்து அவர்களுடைய தேகஸ்பரிசத்தாலே தேஷ்வாஸ்தே அகமித்தரி உனக்கு அந்த பாவத்தை போக்கெடுக்கும்படியான சக்தி வருதும்மா. அவ உடம்புல தபஸு மகிமையால் வந்து கொடுக்கிறாளோ இல்லையோ, அதெல்லாம் உனக்கு அதுவும் வருதோ இல்லையோ. தாது ஈஸ்வரி தேவேகம் ருத்ரஸ்தாத்மா சரீரணாம். இந்த பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர சொல்லி, இந்த மகேஸ்வரன் உன்னுடைய சக்தியை தாங்க முடியும். எஸ்மின் நோதமிதம் புரோதம் விஸ்வம் சாட்சீவதந்துஷு இத்தியுக்தா சந்திருபோ தேவம் தபசா தோஷீட்சயம். சரி, அங்க போய் சிவன் போய் தபஸ் பண்றான்.
அவர் சந்தோஷப்படுத்திருக்கிறது. சுவாமி இப்படி கங்கை மேலிருந்து விடுகிறார், நீர் தரித்து அடியவங்களுக்கு உபகாரம் பண்ண வேண்டும். காலேனா அல்பிய சாராஜன்னு கொஞ்ச காலத்திலேயே அவனுக்கு அசுதோஷன் பேர் ஜீவனுக்கு. அப்படின்னா கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணாலே கலப்பு கொடுத்துருவாங்க. அசுதோஷ் முகர்ஜின்னு பேர் வச்சுக்கிறான். அப்படின்னு என்ன, சுலபமாக அவனை அடையலாம், சந்தோஷப்படுத்தலாம். சுருக்காக அவன் சந்தோஷப்பட்டு தத்தைத ராஜாவிஹிதம் சர்வலோகஹிதஸ்மிருகா எல்லோகஹிதார்த்தமாக இவனுடைய பிரார்த்தனையான கங்கையை தரிக்க ஒப்புக்கொண்டான். ததாராவஹிதோ கங்காம் பாதபூஜலாம் ஹரி. எம்பெருமானுடைய திருவடி தொழுத அந்த கங்காதரத்தை அவரவன் தலையில் தரிச்சிருந்த பகீரதஸ்ராதரிஷி இன்னி புவன பாவனியும். சரி, அந்த அம்மாவே சேவிச்சுட்டு பிரார்த்தித்தான். எத்திர ஸ்வபிதிருநாம் தேகா பஸ்மீபூதாஸ்மேரத்தை. என்னுடைய பிதாமகாக்கள் அந்த இடத்துல போயிட்டு இருக்கா, அந்த இடத்துல நீ பெருகணும்மா. ரதே ரதே ந வாஜி வேகேன பிரயாந்தமனுதாபத்தி. வேகமான ரத்தத்துக்குள்ளே வந்தாள். தேசான் புனந்தி நிர்தக்தான்னு ரசிஞ்சது சகராத்மஜான்னு. எல்லா தேசங்களையும் பவித்திரம் பண்ணிக்கொண்டு பெருகி வந்து சகராத்மஜானா இந்த 60,000 இருக்கிற இடத்திலையும் வந்து பெருகினாள். பாதாளத்திலையும் போனாள். எஜ்ஜல ஸ்பர்ஷ மாத்திரேனா பிரம்மதண்ட ஹதா அப்பி. அந்த கங்கை ஜலம் படுத்தினாலே நீ பிரம்மஹத்தி பாவம் பண்ணியிருந்தாலும் சகராத்மஜாதிபம் ஜிக்முகு கேவலம் தேகமஸ்மி. அந்த சகராத்மஜால் எல்லாம் பஸ்மான அந்த சாம்பல் கங்கை பட்ட உடனே எல்லாம் சரகத்து போயிட்டாள். பஸ்மி பூதாங்க சங்கேனா சரியா தாழ் சகராத்மஜாகா. பஸ்மீபூதரானவர்களை சகராத்மஜர்களை மேலே கொண்டு போயிட்டாள். கிம் புனஸ்ரத்தையா தேவீம் ஏ சேவந்தே திருத்தபுரத்தாக நக்கேர பரமாச்சரியம் சுதன்யா சுர்துன்யா யதி ஹோதித்தம். பகீரதன் பிரார்த்தித்த மாதிரியே நீங்களும் நினைச்சாலே கங்கை வந்து உங்களுக்கு சகல அனுகூலங்களை பண்ணி கொடுப்பாள். அனந்த சரணாம்போஜ பிரசூதாயா பவச்சிதக சன்னிவேஷ மனோ யஸ்மின் ஸ்ரத்தையா முனியோ அமலாழா. ஆகையினாலே முனிகளும் ரிஷிக்களும் எல்லா ஜந்துக்களும் பிரார்த்தனை பண்ணி கங்கையிலே ஸ்நானம் பண்ணுவார்கள். திரைகுண்யம் துஸ்திரம் ஹித்வா சத்யோ யாத்தஸ்தராத்மதாம். அவனுக்கு இந்த திருகுணாத்மக குணத்தாலே விடப்பட்டு ஆத்மனாம் புனீத்தமான ஆத்மாவானது மேலே கொண்டு போகும்படி பண்ணுவாள் கங்கை. விஷ்ணுதோ பகீரதாத்ஞே தஸ்ய நாபோ அபரோ பவத். அதுதான் அந்த இதுல ஒரு ஸ்நானம் பண்ணிட்டா நாபி என்னமே மேலுக்கு போயிடுறது. இது தியானம். சித்திய சிந்து தீபஸ்ததா தஸ்மாத் அயுதாயுஸ்ததோ பவத். சிந்து தீபம் என்கிற சிந்து தீபம் என்றவன் அயுத்தமான ஆயுஷை படைத்தான். எதுக்கு சொல்றது எப்படின்னா, பகீரதனை பிள்ளை ஸ்துத்தன், ஸ்துதனை பிள்ளை நாபன், நாமடைய பிள்ளை சிந்துத்தீவன். இந்த சிந்துத்தீவனம் அதிலேயே ஸ்நானம் பண்ணி மேலுக்கு போயிட்டான். 4 ஜெனரேஷன், 4 ராஜா வந்தாச்சு. சிந்துத்தீபஸ்தஸ்மாத் அயுத்தாயுஸ்ததோ பவத். அதே மாதிரி அவனு பிள்ளை அயுத்தாயு, அவனும் அதே மாதிரியே கங்கையிலுமே ஸ்நானம் பண்ணி மேலே போனான். ரித்துபர்ணோ
லலசகோ யோ அஸ்வவித்யாமயான் அயான் அயான் தலாத்து. சரி, ஐதருடைய பிள்ளை ரித்துவர்ணன் இவன் என் பண்ணான் நலச்சக்கரவர்த்தி என்னும் ஒரு வித்தியை கல்விந்தான். அவன் இவனுக்கு ஒரு வித்தியை சொல்லி கொடுத்தான். அதுவும் போட்டிருக்கேன். ரித்துவர்ணோ நலசகோ நல மகாராஜாவை கண்டு ரித்துவர்ணன் இது சூரிய வம்சத்து ராஜா தத்துவ அக்ஷஹிரயம் அக்ஷயஹிரயம் ஒரு இதை கொடுத்துட்டு வித்தியை கொடுத்துட்டு அவனொரு வித்தியை வாங்கிட்டான். இது குதிரை வித்தியை. தத சுதாசஸ்தத்புத்திரோ வதயந்தி பிரத்யன்ருபகா. ரித்துபர்ணன் பிள்ளை சர்வகாமன், சர்வகாமன் பிள்ளை சுதாசன். அந்த அவனுக்கு ஆஹூஹு மித்திர சகம் எம்பை கல்மாஷாங்கிற முத்தச்சித்து. சுத்தனுடைய பிள்ளை சுதாசன பிள்ளை சுதாசன். அவனுக்கு கல்வாஷமாரம் ஒரு பேர் வந்தது. விசிஷ்ட சாபாத்ரக்ஷோபூத் அனபத்திய கர்மனாக அவனுக்கு பசங்கள் இருக்கல. யாருக்கு? சௌதாசனுக்கு. சரி, சாபம் வேற வந்துருது வசிஷ்ட சாபத்தால். சரி, இது என்ன எனக்கு சொல்லும் கதை. ராஜோவாச்சா கேட்கிறான். யாரு? பரீட்சித் மகாராஜா. அர்ஜுனுடைய பௌத்திரன், அர்ஜுனுடைய புத்திரன் அபிமன்யு, அபிமன்யு புத்திரன் இவன். இந்த கதை கேட்கிறோம். கிண்ணிமித்து குருஷாபா சௌதாசஸ்ய மகாத்மனகா. சுவாமி, இந்த சௌதாசன் என்ன எதுக்காக சபிச்சார் வசிஷ்ட? ஏதத் வீரமிச்சாமகா கச்சதாம் நரஹோ இது. ஒருவேளை இது குஹ்யமல்லாத போச்சுன்னா எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு அந்த கதையை சொல்லும். அவனுக்கு எப்படி சாபம் வந்தது? வசிஷ்டருடைய சாபம் இவனுக்கு எப்படி திட்டித்து இந்த சௌதாசனுக்கு? சுகவா சாந்த கதையை சொல்றேன் கேளுங்கோ. சௌதாசோ மிருகயாம் கிஞ்சித்து பிச்சரன் ரக்ஷோ ஜகானகா சஞ்சரன். சரி, வேட்டையாடி போனான். அங்கே மோச்ச பிராதரம் சோதா கரப்பிரதிகேஷயா. அங்க ஒரு பெரிய ராட்சசம் அவனை கொண்டுட்டார். அவன் தம்பி ஒத்து இருந்தான், அவனை கொல்ல. சிந்தையன் அகம் ராஜ்யா துதுரூபே குரவே போக்து காமாயா பக்வா நின்யே நராமிஷம். அந்த ராட்சசன் அடிச்சு கொண்டானே, அவன் தம்பி இவன் மேல் பழி வாங்கணும் அப்படின்னு அந்த ராஜாவுடைய அடுகளை என்ன மடவழின்னு ஒரு கலிகக்காரனாய் சேர்ந்திருந்தான். இவரு மேல பழி வாங்கணும் அப்படின்னு எங்க அண்ணா மக்கள் அவன் தம்பி ஆகும் பரிவேட்சமா. இவன் என்ன பண்ண? அந்த வசிஷ்ட மகரிஷிக்கு சாப்பாடு சாக்கிச்சு நரமாம்சத்தை பக்குவம் பண்ணி சாப்பிட்டான். அது வந்து தெரியாது யாருக்கு? இந்த சூதாசனுக்கு. பரிவேட்சமானம் பகவான் விலோக்கிய பக்ஷமஞ்சசா ராஜானம் அசபத் குருத்தோ ரக்ஷோக்கேவம் பைஷேசி. நரமாம்சத்தியா எனக்கு சாட்சிருக்காய், நீ வந்து ராட்சசனாயிடும்னு சொல்ற. சாபம். அக்ஷத்கிருத்தம் தத்விரித்தா சக்கரே துவாதசவாரிஷிக்கம். இது இவன் தெரியாது பண்ணியிருந்தது. அவனுடைய மடவள்ளி பட்டன், அடிகை பட்டன், கலிக பண்றவன் கைக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா, இவரை பழி வாங்கணும் அப்படின்னு நரவாம்ச உமக்கு சாத்திருக்கான், நீ சாபம் கொடுக்கட்டும் பண்ணியிருக்கான். அவனுக்கு தெரியாது. சௌதாசனுக்கு லட்சக்கிரந்த விரித்தா சக்கரே துவாதச வருஷம் அப்படியா? சரி, 12 வருஷம் இருக்கிறான் இது. ஸோ அத்த லிமிட் சொல்றான். ராட்சசர் ஓன்லி ஃபார் 12 years. சோப்தபோ அஞ்சலிநாதாய குரும் சத்தும் இவருக்கு கோவம் வந்துடும். இது சௌதாசனுக்கு.
அவன் ஒன்றும் பண்ணல, அவனுடைய கடையக்காரன் பண்ணியிருந்தது. சரி, இவன் தண்ணி எடுத்துட்டான். எதுக்கு? அந்த வசிஷ்டை சபிக்கிறேன் பொருளுமே கொடுத்துருக்கானே சாபத்தை. வாரித்தோ மரகந்தியாபோ விஷத்தி பாதையோர்ஜகௌ. அவனுக்கு மரகந்தின்னு ஒரு பத்னி. அவன் சொல்றா, வசிஷ்டன் குரு, அவரை நீர் செவிக்க கூடாது அப்படின்னு சாந்தரமான ஒப்புரபடி சொல்றான். சரி, அவன் என்ன பண்ணான்? அந்த தனி எடுத்துட்டு இருந்தானே, நேர தன்கால் மேலே போட்டு வாரித்தோ மரயந்தியாபோ ரிஷதி பாதையோர்ஜகௌ திஷஸ் கமவனீம் சர்வா பஷ்யன் ஜீவமயம் ராட்சசம் பௌமவர்ணஹ பாதே கல்மாஷதாங்கதா. பாதத்துல கல்மாஷம் வந்துருது. ஏன்னா அவனுடைய சாபம் அவனுக்கே தட்டித்து. அவர் கல்மாஷபாதம் பேராயிடுச்சு அந்த ராஜா சௌதாசனுக்கு. யகாய காலே ததர்ஷே தனுகோ தம்பதி. சரி, இவன் ராட்சதன் ஆயிட்டான். அங்கு 2 பேர் ராட்சதனாய் காட்டுக்கு போனான். காட்டுல 2 பேர் தம்பதிகளை பார்த்தான், ரிஷி பத்னி. சுதார்த்தே ஜெகரஹே விப்ரம் தத் பத்னியாக கிருதார்த்தவத். இப்படி சொன்னான் ஒரு ரிஷிய. அவன் அண்டையார் உலகில் இருந்தான். அப்படி சொல்றா, அப்பா நீ பெரிய மகாராஜா, உனக்கு இது இயற்கை அல்ல, செயற்கையால் சாபத்தால் நீ எப்படி இருக்க? நீ என்ன பத்திய சாப்பிட்டுடுவான்ட்டான். நீ ராட்சசன் இல்லை, ராட்சசத்தும் உனக்கு ஏதோ சாபத்தால் அவளே சொல்ற. சுதார்த்தோ விவசாய கால சுதார்த்தோ ஜெகரஹே விப்ரம் தத்பத்னியாக கிருதார்த்தவது ந பவான் ராட்சசகா. நீ ராட்சசன் இல்லை, சாட்சாத் இக்ஷ்வாகூணாம் மகாரதகா. இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்த மகாரதியானப்பா நீ. மதயந்தியா பரிவீரா. மதயந்தி அவன் ஆண்டு இன்னும் ஃபேமஸா இருந்தார். அந்த மதயந்திக்கு பதியானவன். நான் தர்மம் கருத்துவருக்கு அதர்மத்தை பண்ண வேண்டாம், என்னுடைய பத்தியை கொல்ல வேண்டாம். தீஹி மே அபத்திய காமாயா. எனக்கு குழந்தை பிறகணும்னு நான் யோசனை பண்ணிருக்கேன். கிருத்தார்த்தம் பரிந்திஜம். அவனையும் பண்ணி குழந்தை ஆயிரனாலே ஆகியனால அந்த பிராமணனே தேகோயம் மானுஷோ ராஜன் பிரருஷஸ்யாகிலார்த்ததகா. இந்த இடமே கேட்டுக்கெல்லாம் கொடுக்கும்படியான இடம் இது. தேகோயம் மானுஷோ ராஜன். இது மனுஷராஜன். நீ ராஜனான மனுஷனானவனே. சர்வார்த்த பரவிச்சத்தை தஸ்மாரஸ்ய பரவீரா. சர்வார்த்த பரவிச்சத்தை இவனை வரம் பண்ணா அது சுதராம் சரி போகாது. ஏஷே பிராமணோ வித்வானே தபஸ்வியல் குணான்விதகா. இவன் பிராமணனானவன், வித்வானானவன், தபஸ்வியானவன், சீல குணத்தால் வடிவன். ஆரிராதாயுஷு பிரம்மா. பிரம்மா பாலேயும் ஆராதிக்கப்பட்டவன். மகாபுருஷ சங்கீதம். அவருடைய விஷயங்கள் சனக்க சனந்தரான சனத்குமாரார்கள் எல்லாம் இவனை ஆராதிப்பார்கள். சர்வபூதாத்ம பாவேனா பூத்தேஷ்வந்தர்ஹிதம் குணைஹி. நீ பூத கிருப்பை வச்சுண்டு இவனை கொல்லுடாதே, ஆனா இவனை சாப்பிடாதே. சோயம் பிரம்மரிஷில் பரியஸ்தே தாரஷி பரராத்மி போ. இவனும் பிரம்மரிஷியானவன், நீ ராஜரிஷியானவன். இந்த மாதிரி கஷ்டம் பண்ணாரே. கதமருகே தர்மஜா வதம் பிதிர்வாத்மஜகா. அவனுக்கு தகப்பனார் மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் எப்படி வதம் பண்ண போக்குறை. எஸ் சாதோர பாபஸ்ய அதோர பாபஸ்ய பூணஸ்ய பிரம்மபாதினகா. அவன் வந்திருந்து பாபம் இல்லாதவன். அவன் அவனை பிரம்மஹத்தி பாம் அவனை கொல்ல கிட்டிய வேண்டாம். கதம் பரம் யதா பிரப்ரோஹோ மன்யதே சன்மதோ பவான். நீ இந்த மாதிரி பண்ணா அது சன்மதி எப்படி ஆவாய்?
யத்யயம் விக்ரியத்தே பக்ஷா தரிஹி மாம் காத பூர்வதகா. அப்படி கொல்லியே கணம்னு என்ன முதல் சாப்பிட்டு அப்புறம் அவனை சாப்பிடு. ந ஜீவிஷ்யே வினாகேனா க்ஷணம் மிருத்தக்கம் யதா. அவன் இல்லாம நான் ஒரு க்ஷணம் இருக்க மாட்டேன், என்ன முதல் முடிஞ்சிடும் அப்புறம் அவனை சாப்பிடுகின்றார். ஏவன் கிருணபாஷின்யா விலுவஞ்ச அதானாதவத்து வியாக்ர பசு ஆக்காதத்து சௌதாச சாபமோஹித்த. அவனுக்கு சாபம் வந்திருக்குனாலே அறிவே இல்லை, அதான் சாப்பிடான் பிராமணன். சரி, பிராமணி வீக்ஷதிதீஷம் புருஷாதேன பக்ஷித்தம் சோச்சந்தியாத்மான் உருவீஷம் அசத்குபிதா சத்தி. எத்தனை இருந்தாலும் கேட்கல, முரடன மாதிரி ஆண்டுட்டானே, அவனுக்கு சாபம் கொடுக்கிறார். யாரு? அந்த காட்டில இருந்த பிராமணியானவள் அவனுக்கு சாபம் கொடுக்குற. என்ன சாபம் அது எப்படின்னா, சோச்சந்தியாத்மானு உருவீஷம் அசவத்குபிதாசதி யஸ்மான் மே பக்ஷரப்பாபா காமாத்தாயா பதிஸ்திரயா தவாபியம் முத்திராதானாத் நகிருத பிரஜ்ஞதைஷிதகா. நீ ஸ்திரீ சமாகமம் பண்றது போச்சுன்னு செத்து போயிடுறேன். சரி, ஸ்திரீ வர்ஜியம். தவாபி மிருத்யுராதானாத் நகிருத பிரஜ்ஞதரிஷிதகா ஏவம் மித்திர சகம் ஷப்த்வா பதி லோகபராயணா ததஸ்தீனி சவித்தோக்னௌ பிராஸ்ய பக்தர்கதிங்கதா. சரி, அவன் போனுக்கு இதிலேயே நிறைவே தானு விழுந்து சதி பண்ணுகிறாள். விஷே விஷாபோ துவாதசாப்தாந்தே மைதுனாய சமத்யதகா விஜ்ஞாய பிராமணி சாபம் மகிஷாசினி பார்த்தகா. இவனுக்கு 12 வருஷம் ராட்சநாயகமான சாபம் இருந்தது. அந்த சாபமானது ராஜா ஊருக்கு வந்தான். பத்னியோட சமாகமம் என்று போனான். பத்னி ஞாபகம் விட்டுறாள். கதவோத்தம் கிருத்தியாஜா ஸ்ரீசுகம் கர்மணாத்மஜா கர்மண பிரஜாகா. சரி, ஸ்ரீ சுகமும் இல்லை, பிரஜா சுகமும் இல்லை, நீ தூராயிரு கருவிடுற. சரி, அவன் என்ன பண்றான்? வசிஷ்டோ வதயந்தியாம் பிரஜாமகாத்து. இந்த கதையை கேட்டு வசிஷ்டரானவர் அந்த இவனோட ராஜாவோட ராஜபத்னியோட கலந்து ஒரு குழந்தை ஒன்று பண்ற. சாமை சப்த சமா கர்ப்பம் அபிப்ரன் யஜாயதா. 7 வருஷமான கர்ப்பமே இப்படி வருது அப்படின்னு என்ன ரிஷிகர்தான். சரி, ஜக்னே அஸ்மோதரம் தஸ்யாக சூஷ்ம கஸ்தேர கச்சதே. அடுத்தான் ஒரு கல் எடுத்து டப்பன் போட்டான் வயிற்று மேல. அப்போ உடஞ்சி விடுது வந்து கல்மஷாகா. இவனுக்கு என்ன அஷ்மகான்? அஷ்மன்னு கல், கல்லால் பிறந்தவர், கல்லடியால் பிறந்தவன் அஷ்மகான் பேர் வச்சான். அஷ்மகான் மூலகோ ஜக்ஞே ஸ்திரி பரிரட்சிதகா நாரி கவச இத்தியுக்தோ நிக்ஷத்ரே மூலகோ அபவத். இவன் என்ன பண்ணான்? அவருடைய பிள்ளை கௌரவனுடைய பிள்ளை அஷ்மகன். அவன் என்ன பண்ணான்? அவனே கல் குட்டி எடுத்திருந்தானே அஷ்மகன் பேர் வந்து. அவன் பிள்ளை மூலகன். இந்த மூலகன் இருந்தப்போ இந்த பரசுராமன் வரான். பரசுராமன் முடி வச்சுடுறான். நாரிகள் தான் சேர்ந்துருக்கு. என்ன, அவன் ராட்சச குலத்தை ராஜகுலத்தை கம்ப்ளீட் பண்ணுறேன், கத்திரி குலத்தை முடிச்சு விடுறேன்னு சொல்லி இருந்ததுனாலே இவர் என்ன பண்றார் அப்படின்னா, நாரி கவச்சன் அவனுக்கு பேர் வச்சுடுறான். அப்படி நாரிகளாலே காப்பாற்றப்பட்டவன் அப்படின்னு. யாருக்கு? இந்த மூலகன் என்று ராஜா அஸ்மகனுடைய பிள்ளை மூலகனுக்கு. நாரி கவச்சித்தோ நிக்ஷத்திரை மூலகோ அபவத்து தத்தோ தசரதஸ்மாத் புத்திர ஐடவிரஸ்டர். அவருக்கு பிள்ளை தசரதன் அப்படின்னு. அவருடைய பிள்ளை ஐடவிகம், ஐலவிரான் அவருக்கு பேர். ராஜா விஸ்வசோ யஸ்யா கட்வாங்க சக்கரவர்த்திய பூத்து. அவன் பிள்ளை விஸ்வசாரகன், அவன் பிள்ளை கட்வாங்கன் என்று ராஜா. இவன் என்ன பண்ணான்? அவன் சக்கரவர்த்தி ஆனான். யோ தேவை ரத்தித்தோ தைத்தியான் அவதி இது துர்ஜயகா. தேவர்கள் எல்லாம் வந்திருந்து ராட்சசால் அவன் வந்து கேட்கிற, நீ மகா வீரனானவன், தயவு செய்து தானவர்களை துவம்சம் பண்ணும் அப்படின்றான்.
முகூர்த்தமாயுஜாத்வைவ யோ தேவைரத்திரோதைத்யான் நவதீத் இது துர்ஜேகா. நிறைய பேர் ராட்சாலை பண்ணப்பட்டோம். சரி, அவனுக்கு கடைசி காலம் வந்துரு. முகூர்த்தம் ஆயுர்ஜாத்வைத்யா, ஒரு முகூர்த்தத்தை அவன் போயிடுறேன்னு தெரிஞ்சுட்டு ஸ்வபுரம் சந்ததே மனஹா, ஊருக்கு போறதுக்கு நமே பிரம்ம குலாத் பிராணாகா, எனக்கு பிராமணருக்குன்னு வேற யாரும் வேண்டியதில்லை. குல தெய்வான் நத ஆத்மஜாகா, எனக்கு ஆத்மஜரும் பசங்களும் வேண்டியதில்லை, குலதெய்வம் வேண்டியதில்லை, பிராமணால் தான் எனக்கு வேண்டியது. நஸ்திரியோ பணம் வேண்டியதில்லை, நமஹி பூ வேண்டியதில்லை, ராஜ்யம் 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 வேண்டியதில்லை, ந தாச ந தாசஷ்ட அதிவல்லபாக, தாசர்கள் அதிவல்லபேகள் யாரும் வேண்டியதில்லை. ந பால்யோபி மதிர்மக்கியம் அதர்மேர்வதே கச்சிது, ந பால்யத்திலையும் அதர்மத்தை இருந்தவன் இல்லை, தர்மத்தையே அண்டு கொண்டிருந்தவன். நா பஷ்யம் உத்தம ஸ்லோகாத் அந்யத் கிஞ்சன புஸ்தகம், நல்ல விஷயத்தை தவிர வேறொன்றுமே நான் பார்த்ததே இல்லை. தேவே காமபரோதத்தோ மக்கியந்த வினேஸ்வரைஹி நவருணே தமகம் காமம் பௌத்த பாவன பாவன. எனக்கு எல்லா வரங்களும் வந்திருக்கு, வேற ஒன்றும் நான் கேட்க மாட்டேன். இவ்விக்ஷிப்தேந்திரிய தியோ தேவாஸ்தே சுஹதி ஸ்தித்தம், அவன் இந்திரிய விஷயம் ஆயிடுத்து எப்படின்னா தீவாளன்னு தூரம் போயிடுவோம். ந விந்தந்தி பிரியம் சிஸ்வத்து ஆத்மானம் கெடுத்தா பரே, ஆத்மாவை தவிர வேறென்னும் நான் அறியேன். அதேஷ மாயா ரசிதேஷு சங்கம் குணேஷு கந்தர்வ புரோபமேஷு ரூடம் பிரகிருத்யாத்மனி விஸ்வகர்த்துஹ பாவேன ஹித்வா தமஹம் பிரபத்யே. நான் எம்பெருமானை தவிர, அந்த பரபிரம்மத்தை தவிர வேல்வரையும் பிரபத்தி பண்ண மாட்டேன், உனக்கே நாமாள் செய்வோம் என்றிருப்பேன். இது வியவசித்தோ புத்தியா நாராயண கிரகீதையா, நாராயண நினைந்து நைந்து உள்கரைந்து அவனண்டி போயிட்டார். ஹித்வான்யமஹாவம் அஜானம் தரஸ்வம் பாவமாஷ்டிதகா, அவனையே நினைந்து எம்பெருமான் அந்த வித்தரம் வியாப்தி நாராயண ஸ்திதகா, அந்த மாதிரி அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி ரெண்டுபடியமான நாராயணன் நினைந்து என்ன பண்ணார்? எத்தத் பிரம்ம பரம் சூக்ஷ்மம் அசூன்யம் சூன்ய கற்பித்தம், பிரம்மம் சிரேஷ்டமானது, அது வாசுதேவன், அவன் கிருஷ்ணன், அவன் ராமன், அவன் சூக்ஷ்மாத் சுமூக்ஷதரமானவன். சத்தியம் ஞானவரந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதோ குஹாயாம் அப்படின்னு இருக்கு. சத்தியம் எம்பெருமான், ஞானம் எம்பெருமான், அனந்தம் எம்பெருமான். அது நினைந்து பகவான் வாசுதேவேதி தம் கணந்தி சாத்வராகா, இந்த மாதிரி சாத்விகரானவர்கள் இத்தனையும் ஒன்று தெரிந்து பரம் பிரம்ம பரமஸ்தானம் போய்க்கு பரந்தாமத்துக்கு போவார்கள் நினைந்து, அப்படியே நினைந்து நினைந்து உள்கழிந்து ஆழ்வாரம் மாதிரி மேல போயிட்டார். அஸ்மின் தர்மாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.